ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை. ஒளித்துகளாகிய நான் தான் ஒளித்துகள். என்னுடைய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. பிறந்து 2 நொடிகள் ஆவதற்குள் பயணம் ஆரம்பமாகிவிட்டது. கைக்குழந்தை நான். ஆனால் கைப்பிடித்து யாரும் நடக்க கற்றுத்தரவில்லை. நானே என் பயணத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டேன். வெகு தூரம் செல்ல வேண்டும். பல மைல்களுக்கு அப்பால் என்னுடைய தேவை இருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் என் தேவை இருக்கத்தான் செய்யும். காரணம், நானே பார்வை அளிப்பவன். நான் கண்கள் அல்ல. ஆனால் நான் இல்லாமல் யாராலும் எதையும் காண இயலாது. இன்று எனது லட்சியம் ஒரு நல்ல பயனுள்ள காரியத்தை செய்த பின் நான் மடிய வேண்டும். ஆனால் எனக்கு மரணம் என்பது உண்டா என்பதும் தெரியவில்லை. என்னை யாராலும் அழிக்க இயலாது. ஒரு ஆற்றலை உருவாக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது. அதனை மற்றொரு ஆற்றலாக மாற்ற மட்டுமே இயலும் அல்லவா? இந்த நெடிய பயணத்தில் நான் என் தந்தையின் பெயரை உயரச் செய்ய வேண்டும். என் தந்தை யாரென்று கேட்கிறீர்களா? உங்களைப் போல் நானும் கரு இணைவினாலே பிறந்தவள். ஆற்றல் மிகுந்த சக்தி நானும் ஒரு பெண்ணாவேன். ஆக்கசக்தியாக என்னால் ஒரு நொடியில் அனைத்தையும் அழிக்கவும் இயலும். தீராமல் எரிந்து கொண்டிருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தனிமங்களை தாயாக கொண்டு அவர்களின் அணுக்கரு இணைவினால் மிகுந்த ஆற்றலாக பெருக்கெடுத்து வெளிப்பட்டு எஞ்சிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரினோ என்று சிறு துகளாக மிஞ்சாமல் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட வேகத்தில் அணுக்களை கிழித்து கொண்டு வெளிவந்த எண்ணிலடங்காத ஒளி சிதறல்களின் சகோதரியான நானும் ஒரு சிறிய ஒளி துகளாவேன். சுட்டெரிக்கும் சூரியனின் அம்சத்தில் பிறந்த சூரிய புத்திரி நான். கரணம் தப்பினால் கதிரவனின் கரும் புள்ளியாக மாறியிருப்பேன். நல்லவேளை, பிரபஞ்சத்தை காண பிறந்து வந்துவிட்டேன். ஆனால் நான் விழுந்த பொருட்களை மட்டுமே பிரபஞ்சத்தில் காண இயலும். நான் இல்லாத இடம் கார் இருளாக இருந்துவிடும். என் பயணத்தின் முதல் அடி எடுத்து வைத்து விட்டேன். நான் பிறந்த இடத்திற்கு நன்றி கூறி நகர ஆரம்பித்தேன். இனி இவ்விடம் நான் வரப்போவதில்லை. ஆனால் கண்ணீர் வரவில்லை எனக்கு. வெப்பத்தின் உறைவிடமான என்னுள் நீர் ஆவியாகிவிடும். எங்கு செல்லப் போகிறேன் நான்? அண்ட வாயு பரப்பில் பட்டு என் அலைவரிசையின் அழகில் வண்ணங்களாக மாறி வானவில்லாக்கி விடுவேனோ? மலர்களின் மீது திகழ்ந்து அதன் வண்ணமாய் மலரப் போகிறேனா? கண்ணாடி பேழைகளில் பட்டு சிதறி மண்ணில் விழுந்து விடுவேனா? மண்ணில் விழுந்தாலும் மண்ணுக்கு உரமாவேன் நான். சந்திர மேற்பரப்பில் இன்று நில ஒளியாய் பிரகாசிப்பேனா? நீர்க்குமிழிகளின் மேல்பட்டு நீர்த்து விடுவேனா? மழையில் விழுந்தாலும் மழைத்துளையின் சிரிப்பாவேன் நான். என்னவாய் மாறுவேன் நான்? அளப்பரிய வேகத்தில் அண்டத்தை கடந்து கொண்டிருக்கிறேன். என் பயணத்தில் பலர் என்னுடன் வருகின்றனர். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பணி உள்ளது. அது என்ன ஒரு பெரிய உருண்டையாக தெரிகிறது? அனைவரும் அதன் மேற்பரப்பில் விழுகின்றனரே, அது என்னவாக இருக்கும்? அருகில் இருந்த ஒளித்துகளை கேட்டேன், அது என்ன என்று. அதற்கு பதில் உரைத்தது, அதுவே புதன்கோளாகும். அதன் மேற்பரப்பின் வெப்பமாக மாறி நாம் பயணத்தை முடித்துக் கொள்வோம் என்றது. இவ்வளவுதான் என் பயணமா? இதன் மீதா விழப்போகிறேன்? சரி, செல்வோம் என்று பயணிக்கையில் என் பாதையிலிருந்து விலகிச் சென்றது புதன் கிரகம். என்னுடன் வந்தவர்களில் பலர் அதன் மீது விழுந்தனர். அடடா, இது என்ன எனக்கு வந்த சோதனை! என்னுடைய திசை வேகத்தை அந்த புதன் கிரக திசைக்கு மாற்ற முற்பட்டேன். என் கிரகம் என்னால் என் திசையை மாற்ற இயலவில்லை. வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அட, என்ன சக்தி நான்! என்னால் என்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. ஏதாவது ஒரு பொருளின் மீது விழுந்தால் மட்டுமே என்னால் என் திசையை மாற்ற இயலும். அதற்குள் என்னை முழுவதுமாக கடந்து சென்றது புதன். இல்லை, நான் தான் கடந்து வந்து விட்டேன். இன்னும் பயணம் முடிவடையவில்லை. என்னை மீறிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதா? இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் எதிர்சக்தி கண்டிப்பாக உண்டு. கருந்துளை, பிளாக் ஹோல் எனப்படும் அதன் மீது எனக்கு பயம் உண்டு. அது என்னையே உண்டுவிடும். வெற்றிடத்திலும் பயணம் செய்யும் நான் கருந்துளையில் மட்டும் செல்லக்கூடாது. சென்றால் நான் வெளியே வரமாட்டேன். அங்கேயே முடிந்து விடுவேன். இல்லை, அதனோடு கலந்து விடுவேன். நான் எதன் மீதாவது பட்டால் மட்டுமே அந்த பொருள் கண்களுக்கு புலப்படும். நான் இல்லை என்றால் எந்த பொருளும் கண்களுக்கு புலப்படாது. ஆனால் இந்த கருந்துளை கடும் பசி கொண்ட அரக்கனாவான். நான் பட்டால் என்னையே விழுங்கி அங்கு மீண்டும் இருளையே வடிவமைப்பான். விழுவதற்கு முன்பு வரை நான் கருந்துளையில் விழுந்தோம் என்றும் தெரியாது நமக்கு. அத்தனை காரிருள் அதனுள். இறைவா, என் பயணத்தில் நான் கருந்துளையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அனைத்து உயிர்களுக்கும் பயன்படும்படி அகிலத்தை அடைய வேண்டும். அதுவே எனக்கு பெருமை தரும் என்று நினைத்து கொண்டது சிறிய ஒளித்துகள். எப்போது பயணம் முடிவடையும்? வழியில் வரவேண்டிய வெள்ளி கிரகம் வெகு தொலைவில் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதன் சுற்றுவட்ட பாதையையும் கடந்து வந்து விட்டேன். ஒருவேளை அனைத்தையும் தாண்டி புளூட்டோவிற்கு சென்று விடுவேனா? அவ்வளவு தூரம் செல்ல வாய்ப்புகள் குறைவு. எங்கே விழப்போகிறேன்? என்னவாய் மாறப்போகிறேன்? ஒன்றும் தெரியவில்லை.
இதோ அகிலம் வந்துவிட்டது. புத்துயிர்களை தினம் புதுப்பிக்கும் புவனம் அல்லவா? எப்படியாவது அதனுள்ளே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை பயனுள்ளதாக முழுமை பெறும். அதனை அடைந்து விட்டேன். என்னை தாண்டி செல்வதற்குள் அதன் பாதைக்கு வந்துவிட்டேன். தன்னை கதிரவனை நோக்கி திருப்பிக் கொண்டிருந்தது பூமி. அதன் ஓசோன் படலத்தை தாண்டி அயனிகளினால் நிரம்பிய பரப்பினில் சிந்தி சிதறி விழுந்துவிட்டேன். இங்கேயே துகள்களுடன் ஒரு போட்டான் துகளாக நானும் இருக்க விருப்பமில்லை. உலகினுள் புகுந்து அதன் அழகினை ரசிக்க விரும்பினேன். மீண்டும் வேகத்தை வரவழைத்து உள்ளே நுழைந்தேன். என்னை போன்ற ஒளித்துகள்கள் சிதறுதலால் அதிக அலை நீளமான நீல வண்ணத்தில் அழகாக காட்சியளித்தது வானம். அதனை தாண்டி கீழே விழுந்தேன். பல அடுக்குமாடி கட்டிடங்கள், அதில் கண்ணாடி பேழைகள், அதனையும் தாண்டி கீழே விழுந்தேன். சிறிய வீடுகளையும் தாண்டி கீழே விழுந்தேன். அடடா, இத்தனை தூரங்கள் தாண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் 7 நிமிட பயணத்தில் அகிலத்தை அடைந்து மண்ணில் விழப்போகிறோமா என்ற ஏக்கம் தோன்ற கண்கள் மூடினேன். பின் காற்றின் வேகத்தில் வாயு பரப்பில் இணைந்து பிரதிபலித்து ஒன்றின் மீது விழுந்தேன். அது என்னவென்று தெரியவில்லை. அது என்னை உறிஞ்சு கொண்டிருந்தது. என்னை உறிஞ்சும் ஆற்றல் எந்த பொருளுக்கு உண்டு என்று சிந்திப்பதற்குள் அது என் ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றிக்கொண்டிருந்தது. மிகவும் உயர்ந்த ஆற்றல் அது. உயிர் ஆற்றலாக என்னை மாற்ற என் ஒளி துகளான பயணம் மன நிறைவோடு தாவர ஒளிச்சேர்க்கையில் நிறைவு பெற்றது. உயிர் சக்தியாக அனைத்து உயிர்களுக்கு உயிரளிக்க மீண்டும் உயிர்ப்பித்தேன். இன்னும் நிறைய கதை